வணக்கம் மை டியர் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ நம்ம எடுத்தோன்னே ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். ஈரல் ஃப்ரை எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஈரலை லைட்டாக அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அமுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே வச்சுக்கோங்க, இல்லை வேறு பேன்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு பொரியணும். அதுக்குள்ளே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அது கலர் மாறணும். கலர் மாறி வரும்போது கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, நல்லா தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு, அப்படியே ஒரு பொடியாக நறுக்குனா ஒரு தக்காளி, உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் 2 வெங்காயம் 1 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியை போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். நல்லா வந்தோடனே, நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த வதக்கி வச்ச ஈரலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா அந்த கலர்லாம் மாறும். அப்போ நல்லா பெப்பர் தூள் போட்டுட்டு இறக்கி டேஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.